விட்டு விட்டாரா விடாம அடிச்சுனுக்கு. சார் சாரா நானா? சொல்லுங்க ப்ரோ. சார் நாங்கள் புது யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே எங்களோட கான்செப்ட் ஐடியாஸ் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சரி. சார். அதுக்கு அதான் சார் நாங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கு ஒரு நல்ல ஹீரோவை தேடிட்டு இருக்கோம். சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்? சார் எப்படி கேட்குறதுன்னு தெரில. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் நல்லா நடிக்க தெரியுமா? இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க சார். சார் நானும் ஹீரோ தான் சார். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பிச்சு உதறிடுவேன். இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவீங்களா? ஆ, என்னடா சொல்கிறான் அவன்? ஐயோ மாட்டிக்கிட்டோமோ. எப்படி இருக்கிறேன்? ஓகேவா சார்? நல்லா இருக்கேனா? ஓகே தான், இருந்தாலும் எங்கள் டீம்கிட்ட கேட்டு கால் பண்ணுறேன். சார் கால் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இன்னும் கால் எதுவும் வரல. ப்ரோ கால் பண்ணுறேன் ப்ரோ, அவசரப்படாதீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். பேமெண்ட் டீஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வேலையை பார்க்கணும், அக்ரிமெண்ட் அடிக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கா? சார் என்ன சார் அசிங்கமாக பேமெண்ட்லாம் கேட்குறீங்க? ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் பேமெண்ட்டே வாங்காமல் சும்மா நடிப்பீங்க. அவ்வளோ பெரிய ஆளா? யாரா இருக்கும்? மேடம் மேடம் சாரி ப்ரோ, ஃபோட்டோலாம் எடுக்க டைம் இல்ல ப்ரோ. ஃபோட்டோ எடுக்க டைம் இல்லையா? மேடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க. சாரி ப்ரோ, சொல்லி பழகிடுச்சு. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? மேடம் இவ்வளோ லைட்ஸ் இருந்தோம் நான் ஏன் ஆஃபில் இருக்கேன் தெரியுமா? ஏன்? ஏன்னா உங்களை மாதிரி போனால் நான் பார்த்ததே இல்லை. அழகுன்னு அழகு, அவ்வளோ அழகு. மேடம் சொல்லுங்க. நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் வந்துடணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு. என்னது? அதான் மேடம், நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின். ஐயோ, எனக்கு ஆக்டிங்லாம் வராதுங்க, நான் டான்சர். மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். நீங்கள் சொல்கிற ஓகேல தான் என்னோட வாழ்க்கையே இருக்குது. நம்ம கான்செப்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது மேடம். மேடம் பேமெண்ட் எவ்வளோ நாளும் பரவாயில்ல, பார்த்து பண்ணிக்கலாம் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம் மேடம். நீங்கள் கண்ணை மட்டும் காட்டுங்க, அதுவே எங்களுக்கு போதும். உங்க கதை நல்லா தான் இருக்கு. நான் பண்ணி தரேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல. அப்புறம் நான் தான் ஹீரோயினிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க. எனக்கு என்ன காஸ்டியூம் எப்படி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி ஆயிடுவேன். என்னது ஹீரோயினா? அக்கா நீங்க தான்க்கா அம்மா ரோலே பண்ணணும். வாட் யூ மீன்? என்ன பார்த்து அம்மா ரோலா? ஷூ. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுறீங்களா நீங்க? ஒரு ஹீரோயினிக்கு அக்கா இல்ல அண்ணி, அட்லீஸ்ட் தங்கச்சியாவது கொடுக்கலாம். அம்மா ஐயோ, ஓ மை காட், என்ன பண்ணலாம்? அக்கா சரி, நீங்க ரொம்ப வற்புறுத்துறதுனால நான் அம்மா கேரக்டர் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன். ஏன்னா உலகமே அம்மானா எவ்வளோ உயிருன்னு தெரியும். எனக்கும் அம்மானா ரொம்ப உயிர். ஸோ இன்னையில இருந்து நான் அம்மாவா அவதாரம் எடுக்கிறேன். ஓகே அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. தம்பி ஷூட்டிங் அன்னைக்கு மறக்காம கேரவன். அக்கா நான் வரேன்க்கா. அக்கா பை பை. டேய் என்னைக்கு ஷூட்டிங்டா? எங்கன்னு சொல்லிட்டு போங்க. டேட் சொல்லுங்க. அது தெரிஞ்சா நான் எங்க உங்கள்ட்ட வரேன். சரிக்கா வரேன், பை. ஐயோ பணமே, நீ எங்கே இருக்கிறாய்? உன்னை தேடுகிறது மனம். என்னிடம் இல்லை பணம். அப்ப பணம் இல்லாததான் ஒரு பிரச்சனை அதானே? ஆமாம். அது சரி. உன்னிடம் எதுவும் வேலை இருக்கிறதா? வேலையெல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரியல. பணம் கொடுத்தால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். எந்த வேலையாக இருந்தாலும்? எந்த வேலையாக இருந்தாலும். நானு என்ன போய் இட்லி கடை
நியூ ஃபேமிலி வெப் சீரிஸ். வித் அன்லிமிட்டெட் ஃபண்ட்ஸ். நானும் இன்னும் நிறைய கலைஞர்களும் உங்க break time entertainment entertainment channel channel. காண தவறாதீர்கள். டோன்ட் மிஸ் இட்.